பேர் வீரர் கோணவாயா? கோணவாய் இல்ல, வீராவி. நான் வெறுவெல்லாம் வெட்டி வச்சுட்டு அவ சாப்பாடு எத்தாருவான்னு பாக்குறேன், வரல. அவ இன்னைக்கு வரட்டும், அவளை நான் அடிக்கிறாடி. மாமியா வீட்டுக்கு ஓடணும். யார் மாமியார்? மாமியார் வீடு பொண்டாட்டிக்கு நீ நல்லா கவனிச்சியா? என்ன சொன்ன? நீ அடிக்கிற அடிக்கிற பொண்டாட்டி எங்க ஓடுவா? மாமியார் வீடு எது? ஏன் மாமியார் வீடு? நீ அப்படி என்ன சொன்னப்பா? ஏன் மாமியார் வீடு தான் சொன்னேன். இப்ப பொண்டாட்டி உன்ன அடிப்பான்றே, நீ பொண்டாட்டி அடிப்பியா? நான் அடிப்பாவல. நீ அடிச்சா உன் பொண்டாட்டி எங்க ஓடணும்? ஏன் மாமியா விட்டு போடணும்? என்ன குழப்பாத. பொண்டாட்டி அடிச்சா எங்க ஓடுவா? ஏன் மாமியா வீட்டுக்கு ஓடுவான்னு சொல்லு. ஏன் மாமியா விட்டு தான் போவா? சரி, கொஞ்ச நேரம் பேஜாரா இது படுக்கிறோம். ஏன்னா வெறும் தீர்வு கொடுக்க போறாங்க. பொண்டாட்டி பார்த்தனா பத்துக்குன்னு சொல்லு. உன் பொண்டாட்டி பார்த்து பேசி அனுப்புறேன். பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் நான் தான் நாடாரு சொல்லி அனுப்புனா சொல்லி அனுப்புறேன்.
படத்துக்கு இதே கிராமத்திலே பெருக வெட்டி வீரனுக்கு மனைவியாக வீராயி என பேர் பெற்று வாழ்ந்து வரது. இருந்தாலும் இந்த பாவிய கட்டால கட்டையம்மா குடிஞ்சா குத்தன்றான், நிம்மந்தா குத்தன்றான், பேசினால குத்தன்றான். இந்த பாவிக்கிட்ட எப்படிதான் வாழ்ந்துனே தெரியலையம்மா. இந்த பாவில ஒரு பக்கம் இப்படி இருக்கிறான்னா என் மாமியா அமைதியா இருந்தா தானே ஒரு தட்டு சோத்த துன்றா துண்ணுட்டு தின்ன மேல கம்முன உட்காந்துக்கிறா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறா. தேவையான கதையெல்லாம் பேசுறா. அந்த அக்கம் பக்கம் இருக்கிற சும்மாவா இருக்கிறா. உன் மருமகள அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் கச கசா குச குசான்னு இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்றாளுங்க. என் மாமியா என் முடிய முடிச்சு முறத்தை எடுத்துக்கிற போட்டு 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 அடிக்கிறா. எம்மா என் மாமியா தான் அப்படின்னா என் நாத்திர நொண்டி களிய சக்கரத்திக்கிறாள். அவளை சும்மா இருந்தா தானே ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறா. என் ஆம்பியா எவ்வளவுதான் வெட்டுவாரு. வெட்டி வெட்டி காசு எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. உட்காந்து சாப்பிடுற அமைதியா இருந்தா தானே அம்மா எவ்வளவோ தொந்தரவு கொடுக்குறாளுங்களே. இவனுக்கிட்ட எல்லாம் வாழ முடியாம போதும் போதும் பொண்ணாட்டோ மாமியா பொட்டி புல்லா பட்டு புடவை அடக்கி வச்சிருக்கிறா. ஒரு கீழ்ச்சி போன புடவை கூட கொடுக்க மாட்டேங்கிறா. எம்மா ஒரு மருமக தானே மனம் கூட இறங்க மாட்டேன் அவளுக்கு. எம்மா என் நாத்திரம் மட்டும் கம்மியான ஆளாவும் அண்ணனை ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை புடுங்குறா. பணத்தை பிடிக்கி துணிமணி எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அந்த பாவி மனுஷ கால்னா கொடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு. எப்படி அந்த பாவி கூட குடும்பம் பண்றது? ஊர்ல இருக்கிறவள என்ன அவ அப்படி இவ இப்படி, அவ வாயாடி அவ பஜாரி அவ அமைதியா இருக்க மாட்டான். அவ குள்ள பொண்ணு என்ன மாதிரி ஆளு கேட்கிறாளுங்களே. எப்ப கொடுக்கிற தொந்தரவுல தாங்க முடியாம ஊரை விட்டு நான் என் மாமியாங்கிறாளே மாமியா நொல்லக்கல்லு போட்டு அவனுக்கு ஏரி வேலை விட்டாங்க. அம்மா அவன் ஏரி வேலைக்கு போய் ஏரி வேலையை செய்யறா. ஒரு தூக்கு எடுத்துக்கிறா. டீப்பன் ஃபுல்லா சோத்தை கொட்டிக்கிறா. அந்த சோத்துல வேற குழம்பு வச்சுக்கிறா. ஏரி வேலைக்கு போறேன்னு பாண்ட தூக்கி தலை மேல வச்சுக்கிறா. அங்க போய் பார்த்தாதான் தெரிஞ்சா அவன் லட்சணும். எங்க ஏரி வேலை செய்யறா. எந்த மரத்து நிழல் கிடைக்குமோ எந்த மோடு கிடைக்குமோன்னு பாக்குற. ரெண்டே பால்ல தான் வாரி வைக்கிற. ஊரு கதை உலகத்து கதை வந்த கதை போன கதை அந்த கதை இந்த கதைலாம் சொல்றா. அக்கம் பக்கம் கிருவைய மாமியா கிட்ட மாட்டுக்கு பிள்ளை இருக்கலாம் தான் போனேன். எது விட்டு முட்டாமியான வந்தான்னு ரெண்டே வார்த்தை தான் பேசிட்டு ஐயோ உன் மருமோட கரும்பு தோட்டான்னு பார்த்தேன்னு